இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா லோ பட்ஜெட், அதாவது 6லேருந்து 8 லட்ச ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரிசர்வ்ட் ஏஎம்டி கார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 6 to 8 lakhs பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஆட்டோமேட்டிக் ரிசர்வ்ட் உள்ள கார்ஸ் எடுக்கிற பிளானில் இருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற கார்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்ன கார்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காரு ரெனால்ட் குவிட். இது ஒரு ஹேட்ச்பேக் காரு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து எஸ்யூவி லுக்கிலே இருக்கும். மொத்தம் 4 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஏஎம்டி ஸ்டார்ட் ஆகுது. அதில் பேஸ் மாடல் சூஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட 6.51 lakhs கிட்ட வந்து வருது. இது வந்து சென்னை ஆனூர் பேஸ் தான். அந்த 6 லட்ச ரூபா இருந்தால் உங்களால் பேஸ் மாடல் வந்து சூஸ் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு வந்து பெட்ரோல் 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி கியர் பேக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பேக் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் அஸ்பைட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது 21லேருந்து 22 கிலோமீட்டர் நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போகிற காரு மாருதி சுசுகி ஆல்டோ K10. இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். மார்க்கெட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கார். நல்ல மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெர் லிட்டருக்கு 25 நீங்கள் தாராளமாக இதில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதில் 2 வேரியன்ட் இருக்குது. அதில் பேஸ் மாடல் சூஸ் பண்ணினாங்க 6.60 lakhs உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து வருது. இது வந்து சென்னை ஆனூர் பேஸ் தான். இதோட இன்ஜின் பேக் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி பெட்ரோல் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்லேயே கம்மியான பட்ஜெட் ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் அந்த 2 கார் தான் இருக்குது மார்க்கெட்டில் ஏஎம்டி ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து இருக்குது. ரெனால்ட் குவிட், மாருதி சுசுகியோட ஆல்டோ K10. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போகிற கார் மாருதி சுசுகி S Presso. இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். ஆனால் இது ஒரு மினி எஸ்யூவி டைப்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும். மொத்தம் 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏஎம்டி இருக்குது. 6.80 lakhs 6,80,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி இருக்குது. ஆனால் சிஎன்ஜியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேனுவல் வெர்ஷன் மட்டும் தான் இருக்குது. பெட்ரோல் வெர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. இதோட மைலேஜ் பேக் வந்து 24 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் சிஎன்ஜி நீங்கள் போனீங்கன்னா 32 நீங்கள் வந்து இதோட மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சிஎன்ஜியில் ஒன்லி மேனுவல் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மாருதி சுசுகி Celerio. இதுவும் ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். மார்க்கெட்டில் இதுவும் பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு கார் தான். மொத்தம் 3 வேரியண்ட்டில் ஏஎம்டி கிடைக்குது. 7.50 lakhs இதோட ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட மைலேஜ் பேக் வந்து 26 கிலோமீட்டர் நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து சிஎன்ஜி இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் வெர்ஷனில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏஎம்டி வந்து கிடைக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போகிறது டாடா டியாகோ. இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். மார்க்கெட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கார். கண்டிப்பாக டாடா டியாகோ தெரியாமல் இந்தியாவில் இருக்கவே முடியாது. ஸோ டாடா டியாகோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஏஎம்டி கிடைக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டாடா டியாகோ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மொத்தம் 7 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஏஎம்டி ஆப்ஷன் இருக்குது. அதில் ஸ்டார்டிங் மாடல் கிட்டத்தட்ட 7.90 lakhs ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா கிட்ட வந்து வருது. இது வந்து சென்னை ஆனூர் பேஸ் தான். நான் இருக்கும் சொன்ன மாதிரி பெட்ரோல் வித் சிஎன்ஜி ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இருக்குது. 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி கியர் பேக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் சூஸ் பண்ணிங்கன்னா இதோட மைலேஜ் பேக் வந்து 19 கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிஎன்ஜி நீங்கள் போனீங்கன்னாக்கா 28 நீங்கள் வந்து மைலேஜ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டாடா டியாகோ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் கார். தாராளமாக அந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த பார்க்க போகிறது மாருதி சுசுகி Ignis. மொத்தம் 5 வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த ஏஎம்டி ஆப்ஷன் வந்து இருக்குது. இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ரக கார். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி ரக கார் தான். இதோட பேஸ் மாடல் சூஸ் பண்ணினாக்கா கிட்டத்தட்ட 8.20 lakhs கிட்ட வந்து வருது. இதோட மைலேஜ் பேக் வந்து 21 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி ஆப்ஷன் உங்களுக்கு பெட்ரோல் வெர்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னாக்கா மாருதி சுசுகி வேகனார். இது ஒரு ஹேட்ச்பேக் கார். இதுவும் மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய கார் தான். மொத்தம் 4 வேரியண்ட்டில் ஏஎம்டி கிடைக்குது. ஒன்லி பெட்ரோல் வெர்ஷன் மட்டும் தான் இதில் வந்து இருக்குது. இதோட ஸ்டார்டிங் மாடல் சூஸ் பண்ணாங்க 7,70,000 கிட்ட வந்து இது சென்னை ஆனூர் பேஸ் வந்து வருது. இதோட பேஸ் மாடல் தான். இதோட மைலேஜ் பார்க்கும்போது பெர் லிட்டருக்கு 24லேருந்து 25 கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுலேயும் பெட்ரோல் வெர்ஷன் 5 ஸ்பீடுக்கான ஏஎம்டி கியர் பேக்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான். ஆனால் உங்களுக்கு வேன் டைப்லேயே இருக்கும். ஒரு காம்பேக்டான ஒரு காராக இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு காருமே கூட. மைலேஜுமே நல்லாவே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் வேகனாரில். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ சொல்லியிருக்கக்கூடிய 7 கார்ஸில் உங்களுக்கு எந்த கார் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.